गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 2ஆம் தேதி, ஜெயவருஷம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, திதி வளர்பிறை துவாதசி காலையிலே இருக்கிறது. அதன் பிறகு வளர்பிறை திரையோதசி திதி. யோகம் நன்றாக இல்லை. துலா ராசிக்கு சந்திராஷ்டம நாள். காலை 9:45 வரையிலே துவாதசி. நேற்றைக்கு ஏகாதசி விரதம் இருந்தவர்கள்லாம் துவாதசி பாரணை அதிகாலையிலே சாப்பிடுவது. இன்றைய தினம் 9:45க்கு துவாதசி முடிந்து திரையோதசி ஆரம்பமாகி விடுகிறது. இன்று நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரம். யோகம் நன்றாக இல்லை. துளாராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று பிரதோஷம். மாலை சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திலே சிவன் கோவிலில் இருக்க வேண்டும். சூரியன் எப்பொழுது அஸ்தமிக்கிறதோ அந்த நேரத்திலே சிவ தரிசனம் செய்வது பிரதோஷ வழிபாடு. மாதத்தில் 2 நாள் பிரதோஷம் வரும். அமாவாசையான 13வது நாள், பௌர்ணமியான 13வது நாள். எப்படின்னு சொல்லலாம், பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னால, அமாவாசைக்கு 2 நாள் முன்னால அப்படி வரும். அதுதான் பிரதோஷம். சிவ வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் இந்த நாளிலே. பிரதோஷ காலத்திலே, பிரதோஷ நாட்களிலே, பிரதோஷ காலம் என்பது அந்த ஈவினிங் டைம், சன்செட் ஆகிற நேரம். அந்த நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லலாம். சிவாஷ்டகம், லிங்காஷ்டகம், வில்வாஷ்டகம், விஸ்வநாதாஷ்டகம், காலபைரவாஷ்டகம் போன்ற ஆதிசங்கரர் நமக்கு நிறைய ஸ்லோகங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார். அவற்றையெல்லாம் சொல்லலாம். சிவபுராணம் படிக்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சிவபுராணத்தை படிக்கலாம். தேவார பதிகங்கள் எல்லாம் படிக்கலாம். கோளறு பதிகம் படித்தால் மிகவும் நல்லது. அனைவரும் மாலை நேரத்திலே இன்றைய தினம் அவரவருக்கு அருகிலே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டிய நாள். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சூரியன், மகரத்தில் புதன் சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. 10ஆம் இடமாகிய மகரத்திலே இதுகாரும் உச்சம் பெற்றிருந்த உங்கள் ராசி அதிபதி அங்காரகன் இப்பொழுது 11ஆம் இடமாகிய கும்பத்திற்கு வந்துவிட்டது. மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் மிக சுலபமாக செய்வீர்கள். செயற்கரிய செய்வர் பெரியார் என்று சொல்வார்கள். யார் பெரியவர்கள் என்றால் செயற்கரிய செய்பவர்களெல்லாம் பெரியவர்கள். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் சிறியவர்கள். ஆகவே நீங்கள் செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்து சாதனை படைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கப் போகிறது. உங்களது கடுமையான உழைப்பிற்கும் உண்மைத்தன்மைக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் இந்த நாளிலே கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்திலே, அலுவலகத்திலே உங்களது பணியை பாராட்டி உயர் அதிகாரிகள் எல்லாம் புகழ்வார்கள். அத்தகைய ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய, புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பெண்களாக இருந்தால் உங்களுடைய சமையலை அனைவரும் மெச்சி புகழ்வார்கள். அடாடாடா, ரசம்னா இது ரசம், நவரசத்தை விட நல்லா இருக்கே அப்படின்லாம் உங்களை வந்து புகழ்வாங்க. உங்களது படைப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியிலே சந்திரன் உச்சம், 3ஆம் இடத்திலே குரு உச்சம். லாபஸ்தானாதிபதியாகிய குரு 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 3க்குடைய சந்திரன் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறது. உடன் பிறந்த சகோதரிகளுடன் நல்லிணக்கம் ஏற்படும். அவர்களை சந்திப்பீர்கள். சகோதரிகளின் வீடுகளுக்கு சென்று வருவீர்கள். அல்லது சகோதரரின் மகள் உங்களுக்கு உதவி செய்வாள். உங்கள் தந்தைக்கு பிறந்த பெண் குழந்தைகள் அல்லது உங்கள் உடன்பிறப்புகளுக்கு பிறந்த பெண் குழந்தைகள், அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள்.
நெருங்கிய சொந்தங்கள் உற்றார் உறவினரெல்லாம் உங்களை வந்து சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வார்கள், நலம் விசாரித்து விட்டு போவார்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இதுகாரும் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த சனி, உச்சம் பெற்றிருந்த சனி இப்பொழுது நகர்ந்து 9ஆம் இடம் சென்று விட்டது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். 6குடையவன் 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருந்தது, இப்பொழுது அது 9ஆம் இடமாகிய கும்பத்திற்கு வந்து விட்டது. இன்றைய தினம் உங்களது ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் மிக வலுவான நிலையிலே அமைந்திருக்கிறது. ராசிக்கு முன்பக்கம் குரு உச்சம், பின்பக்கம் சந்திரன் உச்சம். ராசிக்கு இரு மருங்கிலும் 2 கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2குடையவன் 12இல் உச்சம், இது ஒரு யோகம். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்கள், திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான சந்தர்ப்பம் நெருங்கி வரும். மனதிற்கு பிடித்தாற் போல நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. ராசியிலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. சந்திரனும் குருவும் கடகராசிக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும் கிரகங்கள். அவ்விரண்டுமே உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நாள். ஆகவே நீங்கள் மிக மிக சிறப்பாக, மிக மிக மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக அனைத்து பணிகளையும் செய்வீர்கள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம், கல்வி ஆர்வம் மிக சிறப்பாக இருக்கும். புதிதாக வண்டி வாகனம் வாங்குவது, ஆடை அணிகலன்கள் வாங்குவது, வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது போன்ற அனைத்தும் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு அற்புதமான நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். உற்சாகமாக இருப்பீர்கள். செல்வ செழிப்பு ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். சேமிப்புகளெல்லாம் புதிதாக ஆரம்பிப்பீர்கள். புதிய சேமிப்புகளை துவங்குகின்ற வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உற்பத்தியாகும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு உச்சம், 10ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருந்த செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. சிம்ம ராசிக்கு யோகாதிபதியான அங்காரகன் 7இல் அமர்ந்து ராசியை பார்ப்பதும் ஒரு நன்மையே. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குறிப்பாக தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அமோக வளர்ச்சி ஏற்படும். உங்களை இப்பொழுது மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தால் அந்த மருத்துவ பரிசோதனை முடிவுகளை பார்த்து அவர்களே ஆச்சரியப்படுவார்கள். என்ன அப்படி இருந்தது இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனே என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்படி ஒரு நல்ல முன்னேற்றம் ஆரோக்கியத்திலே ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் மிகச்சிறந்த நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. லாபஸ்தானாதிபதி சந்திரன் 9இல் உச்சம். 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது சந்திரன் வீட்டிலே. இவை அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும் அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும், ராசி அதிபதியும் சுக்கிரனும் அமைந்திருக்கின்ற ஒரு நாள். செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தது, இப்பொழுது நகர்ந்து 6ஆம் இடம் சென்று விட்டது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா கன்னி ராசிக்கு செவ்வாய் 8குடையவன், அஷ்டமாதிபதி வலுக்கக்கூடாது. அஷ்டமாதிபதி 3ல் வேணா இருக்கலாம், 8குடையவன் 8க்கு 8ஆம் இடத்தில் இருக்கலாம். ஆனால் 8குடையவன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருந்தது, இப்பொழுது நகர்ந்து 6ஆம் இடம் சென்று விட்டது. 8குடையவன் 6ஆம் இடம் சென்றால் அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளிக்கும். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று அஷ்டமாதிபதி 6இல் மறைந்ததால் உங்களுக்கு இப்பொழுது யோகம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். பல வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் சில விஷயங்கள் இப்பொழுது மிக சுலபமாக நடந்துவிடும்.
ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்க செய்கிற விஷயத்தெல்லாம் இப்போ நீங்கள் சுலபமாக செய்து விடுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் எதிலும் இறங்க வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு செய்கின்ற நாள். வில்வாஷ்டகம் படித்து வாருங்கள், சிவாஷ்டகம் படியுங்கள், லிங்காஷ்டகம் படியுங்கள். லிங்காஷ்டகம் நிறைய பேருக்கு தெரியும். பிரம்ம முராரி சுரார்ச்சித்த லிங்கம், அதுதான் லிங்காஷ்டகம். வில்வாஷ்டகம் ரொம்ப விசேஷம். வில்வ மரம் வீட்டில் வளர்த்தாலே லட்சுமி கடாட்சம். வீட்டில் வில்வ மரம் வளர்க்கணும். வில்வம் லட்சுமி வாசம் செய்யும் இடங்கள் என்னென்னு சொல்லியிருக்கு. அதில் வில்வ மரம் ஒன்று. வனஸ்பதிஸ்தவ விருட்சோ தபில்வஹ அப்படின்னு ஸ்ரீசூக்தம் சொல்கிறது. அதனால் வில்வ மரம் வீட்டில் இருக்கணும். வில்வ இலைகளால் சிவனை அர்ச்சிப்பதால் செல்வ செழிப்பு ஏற்படுகிறது. வில்வ மரத்தையே வணங்கணும். வில்வ மரத்தை பார்த்தாலே கணத்தில் போட்டுப்பாங்க சில பேர். துளசியும் வில்வமும் அவசியம் எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டும். திருகுணம் திருகுணாதாரம் திரிநேத்ரஞ்சத்ரயாயுதம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு ஒரு வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணம் செய்தாலே பல ஜென்மாக்களில் செய்த பாவங்கள் தீருமா. அப்படி ஒரு விசேஷம் இந்த வில்வ அர்ச்சனை. இன்றைய தினம் பிரதோஷம். பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள். வில்வாஷ்டகம் லிங்காஷ்டகம் எல்லாம் போட்டு கேட்கலாம். சொல்ல தெரிந்தவர்கள் சொல்லலாம். சிவ வழிபாடு செய்வது இன்றைய தினம் மிக மிக அவசியம். இன்று சந்திராஷ்டமம். உங்களுக்கு ராசிக்கு முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு செய்கின்ற நாள். அதிலே கவனம் செலுத்தவும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே 9க்குடைய சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறான். 5க்குடைய குருவோ 9இல் உச்சம். 2, 5க்கு அதிபதியான குரு 9இல் உச்சம். 9க்குடைய சந்திரன் 7இல் உச்சம். மிகப்பெரிய யோகம், மிக மிக பெரிய யோகம். இது ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். இந்த நாளிலே நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை இந்த நாளிலே துவங்கினாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். எதை செய்தாலும் வெற்றி, எதை செய்தாலும் அது நிச்சயமாக நடந்து முடியும். தடைகள் எல்லாம் நீங்கும். அலுவலகத்திலே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். நேத்திக்கு வரைக்கும் பூதாகாரமாக இருந்த ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு புஷ்ஷுன்னு காணாமல் போயிடும். அது எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி சில மாற்றங்கள் எல்லாம் நிகழும். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாகி விடுவீர்கள். உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி விடுவார்கள் அல்லது விலக்கப்படுவார்கள். ஆக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் செய்யும் இடத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற, உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் வச்சது தான் சட்டம் ஆஃபீஸில், அந்த மாதிரி ஒரு நேரம். அருமையான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்ற வீட்டிற்கு அதிபதி உச்சம். ராசி அதிபதி எந்த வீட்டில் உச்சம் பெற்றானோ அந்த வீட்டிற்கு அதிபதியான சந்திரனும் உச்சம். வீடு கொடுத்தவனும் உச்சம். மிக மிக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே ஏதேனும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகிவிடும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்துவிடும். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். திருமண நேரம் நெருங்கிவிட்டது. 7இல் அமர்ந்து கொண்டு குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 7க்குடையவன் உச்சம் பெற்றிருக்கிறது. களத்திர காரகனாகிய சுக்கிரன் ராசியிலேயே அமர்ந்து குரு பார்வை பெறுகிறது. ஆகவே இப்பொழுது திருமணத்திற்கான நேரம். மார்கழி மாதத்தில் நிச்சயம் பண்ணலாம். மார்கழி மாதத்தில் பொன் பார்க்கலாம், ஜாதகம் வாங்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பேசலாம், மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். தை பிறந்த உடனே ஃபார்மலாக ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜை வச்சுக்கலாம். திருமணம் செய்வதற்கான முயற்சிகளை மார்கழியில் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மார்கழி மாதத்தில் நீங்கள் ஜாதகம் கொடுப்பது, வாங்குவது, பெண் பார்க்க செல்வது, இரு வீட்டார் கலந்து பேசுவது எல்லாம் பண்ணலாம். இப்போ கல்யாணத்துக்கு நேரம் நெருங்கி விட்டது. மகர ராசிக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் திருமணம் நிச்சயிக்கப்படலாம். ஏடிஎம் எனி டைம் மேரேஜ். ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே 6க்குடையவன் உச்சம் பெற்றிருக்கிறான். 2-11க்கு அதிபதியான தனலாபாதிபதி குரு 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்குள் செவ்வாய் வந்திருக்கிறது. 3க்குடையவன் ராசிக்குள் வந்திருக்கிறது. ராசிக்குள் செவ்வாய் வரும் பொழுது உடன் பிறந்தவர்களுடன் சற்று
ஜாகிரதையாக பேசணும். நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு வராத வண்ணம் உறவுகள் வலுப்பெறும் விதத்திலே அனைவரோடும் நல்லிணக்கத்தை கடைசி வரை கடைபிடிப்பதற்காக நீங்கள் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். இந்த நாளிலே குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுடன் எந்த விதமான மனஸ்தாபமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த நாளிலே மிக மிக அவசியம். ஒரு சிலருக்கு உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் மனக்கவலை ஏற்படலாம். ஆகவே இந்த நாள் ஒரு சில நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. 12ஆம் இடமாகிய மகரத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வையிலே இருக்கிறது என்பதால் இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு வலுப்பெறும். கணவன் மனைவி வெவ்வேறு ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது டிரான்ஸ்ஃபர் ஆகி 2 பேரும் ஒரே ஊருக்கு வந்துடுவாங்க. பணியிட மாற்றம் கிடைக்கும். பிரிந்து வாழும் குடும்பம் ஒன்றாக சேர்ந்து விடும். அத்தகைய நன்மைகளும் இப்பொழுது நடைபெறும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மனதிலே உள்ள கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை. 12ஆம் இடத்து செவ்வாய். இதுகாரும் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருந்த செவ்வாய் இப்பொழுது 12ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. 11ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் மட்டும்தான் இருக்கின்றன. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே. ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார். சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐய
சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார். பரமத்தியாரில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலையினரை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கதி என்று அவனை சரணடைவார். அறிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம். ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலியமா பல பேருடைய வாழ்க்கை ஒளி பெற்றிருக்கு. அதுல புதுவிதமா ஓம்காரம் நிகழ்ச்சியில உங்களை நாங்க சந்திக்கிறோம். இந்த பகுதியில நம்ம கூட பேசுவதற்காக யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இவர் சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்ம இளம் ஏனசு த்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதாம். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஆதித்யாதி நவகிரக தேவதாப்பியோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்மத ராம் தூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. ஓம் நமோ ராஜகணபதே மதனகால விநாசாய மிருத்யும் ஹனகன பாவம் சம்கர சம்கர மதவத திரிலோக்கியம் மோகய மோகய பிரம்ம விஷ்ணு ருத்ரான் மோகய மோகய அசிந்திய பலபராக்கிரம சர்வ வியாதியின் விநாசய விநாசய சர்வ கிரகான் சூர்ணய சூர்ணய நாகான் மோடைய மோடைய திரிபுவனேஸ்வர ஹும்மட். ஓம் நமோ ராஜகணபதே நமக. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி இந்த வருடம் எல்லாருக்கும் வியாதிகள்லாம் நீங்கி சர்வ தேவதைகளும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கட்டாயம் எல்லா தேவதைகளோட அனுகிரகமும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ மற்றவங்களோட சந்தேகங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம். நம்மளுடைய முதல் நேர் வந்து நமக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து அழைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா சுவாமிஜி? பார்க்கலாமே. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். நாங்க அரும்பகத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, உங்களோட பேர் சொல்லுங்க. தீபா குமாரி மேடம். ஓகே, தீபா குமாரி அம்மா எப்படி இருக்கீங்க?
ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஓகே, யாருக்காக சந்தேகம் நீங்க கேட்க போறீங்க? என்ன மேடம்? எனக்காக பத்தி தான். உங்களுக்காக தானே. உங்களுடைய பிறந்த தேதி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? 4/11/77 மேடம். அண்ட் உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஆயிரம் நட்சத்திரம், கடகராசி மேடம். ஓகே, என்ன சந்தேகம் இருக்குமா உங்களுக்கு? எனக்கு எப்பவுமே உடம்பு படுத்திட்டே இருக்கு மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது இல்லாம ஐயா ப்ரோக்ராம் ரொம்ப பாத்துட்டு இருக்கு மேடம். ரொம்ப நல்லா இருக்கு. அவர் சொல்ற ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய பிரச்சனைக்கு கண்டிப்பா நம்மளுடைய சுவாமிஜி மூலமா ஒரு தீர்வு நல்லபடியா கிடைக்கும். சுவாமிஜிட்ட கேட்கலாம். இப்ப சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நித்திரை வருதானா? சார் எனக்கு ரொம்ப உடம்பு ஏதாவது ஒண்ணு வயிற்று வலி குறையறதே இல்ல சார். 5 வருஷமா அவசரப்பட்டு இருக்கீங்க. சொல்லுங்கம்மா. ஆயிரம் நட்சத்திரம், கடகராசிங்க எங்களது. உங்க கணவர் என்ன உத்தியோகம் பண்றாரு? கணவர் துணிக்கடையில ஏஜென்சி பண்றாரு. சரி, இப்ப உங்க மாமனார் மாமியார்லாம் சேர்ந்து இருக்கீங்களா, தனியா இருக்கீங்களா? மாமியாரோட தான் இருக்கோம் நாங்க. மாமனார் இல்ல, இறந்துட்டாங்க. சரி, எவ்வளவு வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு 5 வருஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடில இருந்து வயிற்று வலி இருந்தது. இரணியான்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் வயிற்று வலி வந்துட்டே இருக்கு சாமி. 5 வருஷமா அவசரப்பட்டு இருக்கோம். உங்களுக்கு லக்னாதிபதியும் 6 குடையவனும் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு 6 குடையவனும் லக்னாதிபதியை சம்பந்தப்பட்ட லக்னவேந்திரம் ஏறினால் வியாதியால அறுவை சிகிச்சை பயம் அப்படின்னு சொல்வா. வியாதி அறுவை சிகிச்சையில கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்வா. உடம்புல கத்திப்படக்கூடிய ஒரு தொந்தரவு ஏற்படும் சொல்வா. இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனா உங்களுக்கு ஒரு சொல்றது என்னன்னா, பிரச்சனை உங்களுக்கு பாதி குறைஞ்சா கூட, ஒரு ஆரோக்கியத்துல கொஞ்சம் தெளிவு கிடைச்சா கூட ஒரு சந்தோஷப்படலாம். ஏன்னா இப்ப நிறைய மருத்துவங்கள்லாம் வந்தாச்சு. அதுலேருந்து நம்ம இந்த எவ்வளோ கடினமான விஷயங்களா இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர முடியும்னு உறுதியாக சொல்லலாம். மணி மந்திர ஔஷதம், அதாவது நம்ம ஜபமும் பண்ணணும், பிரார்த்தனையும் பண்ணணும், மருந்தும் எடுத்துக்கணும். பலன் நிச்சயம் தெரியும். இப்போ உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம் சொல்கிறோம், கடினம் இல்லாத பரிகாரம். வீட்டில் தன்வந்திரி பகவானோட படத்தை வைங்க. இந்த தன்வந்திரி பகவான் படம் வச்சு நல்லெண்ணெய் விளக்கேற்றி அந்த தன்வந்திரி பகவானுக்கு நாட்டு சக்கரை நைவேத்தியம் பண்ணுங்க. நாட்டு சக்கரை உங்களுக்கு சௌரியப்பட்டதுன்னா தன்வந்திரி பகவானோட மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. தன்வந்திரி பகவானோட மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. லகுவா 28 முறை பண்ணா கூட போறோம். இது நீங்க தொடர்ந்து 45 நாட்கள் விடாம ஜபம் பண்ணுங்க. 45 நாட்களும் அந்த நாட்டு சக்கரையை நைவேத்தியம் பண்ணுங்க. நாட்டு சக்கரை கொஞ்சமா ஒரு கைப்பிடி வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. 45 நாள் பண்ணுங்க. 45வது நாள் முடிகிற அன்னைக்கு உங்களுக்கு பழம், கொஞ்சம் நாட்டு சக்கரை, கொஞ்சம் நெய், கொஞ்சம் பால் சேர்த்து பஞ்சாமிர்தம் கலந்து, வாழைப்பழம் சேர்த்து பஞ்சாமிர்தம் கலந்து அந்த சுவாமிக்கு தன்வந்திரி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப சுலபமாக இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு வரும். ஆனால் மருத்துவத்தில் செலவினங்கள் தவிர்க்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் செலவு பண்ணால் கூட இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்குரிய வாய்ப்பு நிச்சயம் கிட்டும். நீங்கள் அந்த தன்வந்திரியை மட்டும் விடாமல் பூஜை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். உங்களுக்கு சௌரியப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அங்கே தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நங்கநல்லூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நங்கநல்லூர்ல இருந்து சூர்யா பேசுறாங்க மேடம். சூர்யா, எப்படி இருக்கீங்க சூர்யா? நல்லா இருக்கேங்க மேடம். சுவாமிஜி கிட்ட பேச கண்டிப்பா பேசலாம். உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. என்னோட 2/10/1990 மேடம். ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. எந்த கும்பராசி மேடம், சதயம் நட்சத்திரம். ஓகே, யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட சந்தேகம் கேட்க போறீங்க? அவரோட, எங்க வீட்டுக்காரோட இதுதான் மேடம். கண்டிப்பா கேட்கலாம். அவருடைய பேரு, பிறந்த தேதி எல்லாமே நீங்க சொல்லுங்க சுவாமிஜி கிட்ட. திருவேங்கடம், சுவாதி நட்சத்திரம், துளாராசி. சொல்லுங்கம்மா. சார், பிசினஸ் அவர் அட்வொகேட்டா இருக்காரு. சரி, பிசினஸ் வருதுங்க சார். வருமானம் எல்லாம் செலவாயிட்டே இருக்கு. வீட்டுல ஏதோ இது என்ன பிசினஸ் பண்றாரு? அட்வொகேட்டா இருக்காருங்க சார். சரி, வீட்டுல வருமானம் வருது, எதுவும் தங்க மாட்டேன்னு வர்றது, செலவே கரெக்டா இருக்கு. சரி, அதனாலதான் என்ன இது பிரச்சனை, என்ன எதுவுமே வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இப்போ கடன் இருக்கா? கடன் எதுவும் இல்லைங்க சார். உங்களுக்கு நீங்க 2 விஷயம் சொல்லணும். பெரியவங்களுக்கு பண்ண வேண்டிய பித்ரு பூஜைகளை உங்க மாமனார் அவங்களாம் நல்லா பண்ணிட்டு வராங்களா? பண்ணிட்டு வராங்க சார். இது இப்போ மாமனார் குடும்பம் பெரிய குடும்பம் சேர்ந்துருக்கீங்களா, தனியா இருக்கீங்களா? ஒன்னாதான் சார் இருக்கும். ஆனா மாமனார் மம்மியே தனியா இருக்காங்க, நேட்டிவ் பிளேஸ்ல இருக்காங்க. நாங்க இந்த தொழில். மாமனார் என்ன பண்றாரு?
மாமனார் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு, மாமியார். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறோம். இப்போ உங்கள் கணவரோட வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கக்கூடியது வந்து பித்ருதோஷம் சொல்வா. அப்படிங்களா? ஆமாம், அந்த ஜாதகத்தில் அவங்க பரம்பரையாக பண்ணிட்டு வந்தால் கூட, அவங்க பித்ருக்களுக்கு திருப்தி பண்ணிட்டு வந்தால் கூட இதில் ஒரு குறைபாடு வந்து அதில் தெரியறது. அப்போ பித்ருதோஷ நிவர்த்திக்கு உங்களுக்கு சாதாரணமாக வந்து மாலையபட்ச அமாவாசைகளில் விசேஷமாக சொல்லுவா. உங்களுக்கு சௌரியப்பட்டால் மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு கயா சிரார்த்தம் பண்ணுங்க. நீங்கள் மாலையபட்ச அமாவாசைக்கு கயாவில் போயிட்டோ விஷ்ணு பாதம், பல்குனி நதி, அட்சய வடம் அந்த 3 இடத்துலையும் முன்னோர்களுக்கு உங்களுக்கு பிண்டம் கொடுக்கறது 64 பிண்டம் பித்ருக்கள் பிரீத்தி அடைகிறதா சொல்லுவா. கட்டாயம் நீங்கள் உங்கள் மாமனார் மாமியாரை தம்பதியாக போய் வேணி தானம், அதாவது அலகாபாத்தில் திருவேணி சங்கமத்தில் வேணி தானம், காசியில் வந்து உங்களுக்கு தில தர்ப்பணம், அதுக்கப்புறம் கயாவில் வந்து பித்ரு சிரார்த்தம் பண்ணுறது விசேஷம். இது ஒரு முறை பண்ண சொல்லுங்கள். உங்கள் கணவர் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் உங்கள் மாமியார் மாமனார் அவங்கள பண்ண சொல்லுங்கள். பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகும். பித்ரு தோஷத்துக்கு சிரார்த்த காரியம் உங்கள் கணவர் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. மாமனார் மாமியார் தான் தம்பதிகளாக போய் பண்ணணும். இதை பண்ண சொல்லுங்கள். வேறு எந்த இடையூறுகளும் வரவே வராது. நீங்கள் சூரிய வழிபாடு தினமும் பண்ணுங்கள். வேறு பரிகாரங்கள் எதுவும் அவசியமே இல்லை. எங்க 2 பேத்துக்கு எந்த பிரச்சனை இதெல்லாம் இல்லைம்மா, அது எதுவுமே இல்லை. பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆனால் இது தானே நிவர்த்தி ஆகும். வேற ஒன்றுமே இல்லை. நல்ல தெளிவான ஒரு பலன் நீங்க வந்து நம்மளுடைய காலருக்கு நீங்க சொன்னீங்க. அண்ட் கயா பித்ரு பூஜை பத்தி கொஞ்சம் இன்னும் எங்களுக்காக வந்து நீங்க இன்னும் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சுவாமிஜி. பொதுவாக வந்து கயாவில் வந்து சிரார்த்தம் பண்ணும்போது காருண்ய பித்ருக்களுக்குன்னு பூஜை பண்ணுவாள். அது வந்து இங்கே கிடையாது, கயாவில் உண்டு. சிரார்த்தம்னு சொன்னாலே வந்து ஒரு முழுமையடையக்கூடிய இடம் வந்து கயா. நீங்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த சிரார்த்தம் முடித்த உடனே கயா இருக்க திசையை நோக்கி கயா கயா கயான்னு 3 வாட்டி சொல்லுவாள். ஆனால் அந்த கயாலேயே போய் சிரார்த்தம் பண்ணுறது எவ்வளோ விசேஷம். காருண்ய பித்ருக்கள்னால் யாருன்னு கேள்வி வரும். பித்ருக்கள் தெரியும், தாத்தா பாட்டி, அதுக்கு தாத்தாவோட அப்பா, அப்பாவோட அப்படி போயிட்டே இருக்கும் பரம்பரை, 7 தலைமுறை. ஆனால் காருண்ய பித்ருக்கள் யார் அப்படின்னா வாரிசு இல்லாமல் இறந்து போனவங்க, கல்யாணம் ஆகாமல் இறந்து போனவங்க, அதேமாரி கர்ப்பத்தில் இறந்து போனவங்க, நம்ம முன்னோர்களில் கர்ப்பத்தில் இறந்து போனவங்க. இது வந்து காருண்ய பித்ருக்கள்னு சொல்லுவாள். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் பூனைகளுக்கு கூட அந்த இடத்துல வந்து அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு செய்கிற வழக்கம் உண்டு. அங்கே கயாவில் தான் அந்த காருண்ய சிரார்த்தம்ன்றது அங்கே தான். இப்போ சுருக்கமாக ஒரு விஷயம் சொன்னால், ராமர் சீத்தை லட்சுமணன் வராவா அப்படி வரும்பொழுது கயா கிட்ட வரா. அப்போ வந்து தசரத மகாராஜாவோட இந்த தினம் வருது, திதி, இறந்து போன தினம். அன்றைக்கி என்ன பண்ணுறான்னா, இவெல்லாம் பொருள் சேகரித்து வரதுக்காக காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிடுறா. சீதை தனிச்சிருக்கா. அந்த காலத்தில் எப்படின்னா இறந்து போனவர்கள் நேரில் வரதா சாஸ்திரம். தசரத மகாராஜா வந்துட்டார், சீதை இருக்கா, அம்மா பசிக்கிறது எனக்கு கொடுமான்றா. என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த மாவுரண்டியை பிடிச்சி அதில் 2 பூ வச்சு கையில் கொடுத்துட்டான். அந்த மாவுரண்டியை வாங்கி அவர் சாப்பிட்டு எனக்கு திருப்தி ஆகிடுச்சுன்னு போயிட்டாராம். அதுக்கப்புறம் ராமலக்ஷ்மணர் வரார். இவ கதையை வந்ததை சொல்கிறா. அவள் நம்பலை. உடனே வந்து நதியை கேளுன்றா. இங்கே தான் நான் குளித்தேன், இங்கே நதியை கேளுன்றா. இந்த மரத்துக்கு கீழே தான், இந்த விருட்சத்துக்கு கீழே தான் கொடுத்தேன், இந்த விருட்சத்தை கேளுன்றா. அட்சய வடத்தை கேளுன்றா. இந்த பசுக்கு தான் அந்த இலையை போட்ட இந்த பசுவை கேளுன்றா. இந்த பிராமணன் தான் பண்ணி வச்சா, அந்த பிராமணனை கேளுன்றா. இதோ இந்த அக்னி எரிஞ்சிருந்தது, இந்த அக்னியை கேளுன்றா. உடனே ராமர் கேட்குறார், அந்த ஜலத்தை கேட்குறார். பல்குனி நதி சொல்லிவிடுத்து, இல்லை அது பயம் வந்துடுத்து. பெண் போய் சிரார்த்தம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டா தப்பாக போயிடுமோன்னு, இல்லை பண்ணலைன்னு எடுத்து. நதி சொன்ன உடனே பசு பார்த்தது, நமக்கு என்ன வம்பு, அதுவும் எனக்கு தெரியாதுன்னு எடுத்து. உடனே பிராமணன் பார்த்தான், இவா 2 பேரும் தெரியாதுன்னு சொல்லிட்டான், நமக்கு என்ன வந்தது, எனக்கும் தெரியாதுன்ட்டான். உடனே இவாளெலாம் சொன்னால் அக்னியை பார்த்து கேட்டான். அக்னி பகவான் பார்த்தான், பிராமணனே இல்லைன்னு சொல்லிட்டான், நாம் அதை எப்படி சரின்னு சொல்லலாம், எனக்கும் தெரியாதுன்ட்டான். அட்சய வடத்துக்கிட்ட கேட்குறா. சீதை சொல்கிறா, நீயாவது உண்மையை சொல்லணும். அட்சய வடம் சொல்லித்தான், சீதை வந்து திதி கொடுத்தது சத்தியம், தசரத மகாராஜா வந்து வாங்கினது சத்தியம், சத்தியம் சத்தியம்னு 3 வாட்டி சத்தியம் சொல்லித்தான். உடனே ராமன் வந்து அதை ஏற்றுனார். உடனே சீதை என்ன பண்ணுறா, பல்குனி நதியை இன்னிலேருந்து நீ வத்தி போயிடு, எப்போ நீ பொய் சொன்னையோ நீ வத்தி போயிடுன்றா. பிராமணனை பார்த்து நீ எப்பயுமே பசியோடு தான் இருப்பேன்றா. அக்னியை பார்த்து இன்னிலேருந்து நீ எதை வேணா எரிக்கணுன்ற சாபத்தை கொடுத்துறா. பசுவை பார்த்து இனிமேல் உன் முகத்தில் நானும் முழிக்க மாட்டேன், யாருமே முழிக்க மாட்டா, நீ போயிடுன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எல்லாமே என்ன பண்ணுறது, நம்ம பண்ண தவற உணர்றது, எல்லாமே வருத்தப்பட்டு எனக்கு மன்னிப்பு கொடுன்னு கேட்குறது. இருந்தாலும் தாய் உள்ளம் இல்லையா, பெண் இல்லையா, சட்டுன்னு இறங்கி வந்துட்டா. நதிக்கிட்ட சொல்கிறா, நீ வறண்டு போயிடுவேன், ஆனால் கூட உன் கீழே வந்து ஜீவநதி ஓடிக்கிட்டே இருக்கும், இங்கே வரவா குளிக்கணும்னு இல்லை, பல்குனி நதி ஸ்நான சங்கல்பம்னு குளிக்கிறேன்னு சொன்னாலே புண்ணியம் கிடைக்கும்ன்றா. பசுவை பார்த்து சொல்கிறா சீதை, உன் முகத்தில் யாரும் இனிமேல் முடிக்க மாட்டான், ஆனால் உன் பின்பாகத்தில் லக்ஷ்மியாக இருக்க நான் வாசம் பண்ணுவேன், எல்லாரும் அதை பாப்பா, பின்பாகத்தை தரிசனம் பண்ணுவாளுக்கு என்னோட அருள் கிடைக்கும்ன்றா.
அக்னியை பார்க்குறா, இன்னிலேருந்து நீ இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது, நல்ல கெட்ட காரியங்கள் அனைத்திலுமே நீ இருப்பேன்னு சொல்லிட்டா. அந்த பிராமணனை பார்க்குறா, இந்த இடத்துல உனக்கு யார் அன்னமிடுறாளோ, இந்த கயா கஷேத்திரத்தில் வந்து பித்ருக்களை நினச்சி உனக்கு யார் சாப்பாடு போடுறாளோ 10 தலைமுறைக்கு பசி இல்லாமல் இருப்பான்டா. அட்சயவடத்துக்கிட்ட சொல்கிறா, உன்னோட இலைகள் அத்தனையுமே இறந்து போன ஆத்மாக்கள் பித்ருக்கள் வந்திருப்பா. இங்கே வந்து யார் சிரார்த்தம் 64 பிண்டை வச்சு சிரார்த்தம் கொடுக்குறாளோ அவளோட 10 தலைமுறையை மோட்சத்துக்கு போகணும்னு வரம் கொடுக்குறா. அதனால தான் காருண்ய பித்ருக்களுக்கும் பித்ரு சிரார்த்தத்துக்கும் கயா வந்து ரொம்ப உயர்ந்த இடம்னு சொல்கிறா. யாராக இருந்தாலும் வாழ்நாளில் கயாவுக்கு எப்போ வேணால் போகலாம். வாழ்நாளில் கயாவில் வந்து எப்போ வேணால் போய் நீங்கள் சிரார்த்தம் கொடுக்கலாம். ஆனால் மாலையபட்சம் ரொம்ப விசேஷம். அதனால் வருஷம் முழுக்க நீங்கள் கயாவுக்கு போய் சிரார்த்தம் கொடுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், என் பேர் வந்து சிவாஜிராம் மேடம். ஓகே, நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து பேசுகிறேன். யாருக்காக சந்தேகம் கேட்கணும் சார் நீங்க? எனக்காக மேடம். உங்களுக்காக தானா? உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 19/10/1972. ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம்? கும்பராசி சதய நட்சத்திரம் மேடம். ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க நம்ம சுவாமிஜி கிட்ட? மேடம், நான் இப்போ வந்து டிடிபி சென்டரை வச்சு நடத்திட்டு இருக்கேன் மேடம் ட்ரிப்ளிகேன்ல. ஓகே, தொழில் வந்து முன்னேற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது என்ன முன்னேற்றம் அடையலன்னா என்ன பண்ணும் எதை கேட்கதான் மேடம். கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு நம்ம சுவாமிஜி கிட்ட இருந்து கிடைக்கும், கேட்கலாம். சொல்லுங்க. நீங்கள் கையெழுத்து என்ன போடுறீங்க? சிவான்னு போடுறீங்களா? சிவாஜிராவ்னு போடுறேன். நீங்கள் வந்து என்ன பேர் வச்சிருக்கீங்க கடைக்கு? சன் கிராஃபிக்ஸ் வச்சிருக்கேன் சாமி. சரி, எத்தனை வருஷமா நடத்துறீங்க? நான் ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சாமிஜி. இப்போ உங்களுக்கு வந்து புதன் வந்து உச்சம் பெற்று வந்திருக்கு. கன்னியா ராசியில் புதன் நிற்கிறதா வந்திருக்கு. சப்தரிஷி வாக்கியப்படி இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் வந்து புதன் அனுகூலமாக இருக்கார். இப்போ வந்து உங்கள் தொழில் வந்து புதன் சார்ந்த தொழில். இதுக்கு வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் பண்ணாலே போகிறோம். உங்கள் தொழில் வந்து மிக சிறப்பாகவும் நீங்கள் நினச்சபடி நல்ல முறையிலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். உங்களோட விசிட்டிங் கார்டில் லேசாக ஏதாவது ஒரு ஓரத்தில் க்ரீன் கலர் சேருங்க. அதாவது ஏதாவது ஒரு ஓரத்தில் க்ரீன் கலர் சேருங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், புதன்கிழமை வந்து விஷ்ணு பகவானையும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் புதன்கிழமை கிருஷ்ண பகவானை பூஜிக்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை பூஜிக்கிறது விசேஷம். கிருஷ்ண பகவான்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒன்று. அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் புதன்கிழமை கிருஷ்ண பகவானோட காயத்ரி 28 முறையும், ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட காயத்ரி 28 முறையும் சொல்லிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது திருவகீந்தபுரம் போய் அங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது எப்போ போகிறீங்கன்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி போயிட்டு வாங்க. சதய நட்சத்திரம் அன்றைக்கி போயிட்டு வாங்க. கட்டாயம் உங்கள் தொழில் முன்னேறும். நீங்கள் தொழில் மாற்ற வேண்டிய அவசியம் வராது. இது சார்ந்த டெவலப்மெண்ட், அதாவது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்குரிய சாத்தியம் வரும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தவிர கன்னடம் அல்லது தெலுங்கு பேசக்கூடியவர் கை கொடுப்பார். உங்களுக்கு கன்னட மொழியோ தெலுங்கு மொழியோ பேசக்கூடிய ஒருவரோட நட்பு கிடைக்கும், அவர் கை கொடுப்பார். இந்த தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாக வரும், மாற்ற வேண்டிய அவசியம் வராது. இப்போ சொன்ன மாதிரி புதன்கிழமை கிருஷ்ண பகவானையும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். திருவகீந்தபுரம் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். ஒரு முறை சதய நட்சத்திரம் அன்றைக்கி. வேறு எந்த பரிகாரங்களும் வேண்டாம். நீங்கள் விசிட்டிங் கார்டில் மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல கலர் வந்து கிரீன் வர மாதிரி பார்த்துக்குங்க. சரி சாமிஜி. நாராயணன். கண்டிப்பா அவருடைய தொழிலுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமா இருக்கும் சுவாமிஜி. ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.